நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், I will show the marvelous things. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுவும் எப்படி தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அவளுக்கு நான் செய்தேனோ வனாந்திரத்திலே, அதே போல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கிறதுனால அற்புதம் நடந்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப மிகைப்பா, ரொம்ப திகைப்பா, ரொம்ப அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது பாருங்க. ஆனா அததான் கர்த்தர் ஆமென் கோடிட்டு காட்டுகிறார். எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவங்க புறப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவர் சுமந்து கொண்டுதான் வந்தார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரையிலும் வனாந்திரத்திலே தேவன் ஒரு தகப்பன் சுமப்பது போல தேவன் சுமந்து வந்தார். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். உங்களை சுமப்பார். அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்தார். எது அவர்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகளை கர்த்தர் விலக்கி போட்டார். அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்கு முன்பாக எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் பிளந்து வழியாக மாறும். வழி இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை, ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக பாதை திறக்கும். கசந்த மாறா குடிக்கிறதுக்கு தண்ணீரே இல்லை. ஜனங்கள் ரொம்ப தாகம்னு அவங்க போய் ரொம்ப மோச இடத்துல அவங்க போராடும் போது ஒரு தண்ணீரை பார்க்காங்க. அதை அள்ளி குடிச்சா கசப்பு, பயங்கர கசப்பு. அப்போ மோசே ஒரு மரத்தினுடைய வேற வெட்டி அதுக்குள்ள போடுறாரு. கம்பை வெட்டி உள்ள போட்ட உடனே அது மாறா மதுரமாக மாறிட்டது. இன்னைக்கு அதே அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில கூட எல்லா கசப்புகளையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மிகவும் சுவையுள்ளதாக மாற்றுவார், இனிமையாக மாற்றுவார். ஒருவேளை என் வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்குது, எனக்கு என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எனக்கு நான் நினைச்ச சந்தோஷம் எனக்கு இல்லை, நான் திரும்புகிற எல்லா திசைகளிலும் எனக்கு கசப்பாக இருக்கிறது, என் வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருக்கிறது சொல்லி ரொம்ப வெறுப்பா ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாத, உன் கசப்பான வாழ்க்கைய நான் மதுரமாக மாற்றுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவாலே உங்க வாழ்க்கைய மதுரமாக மாற்ற முடியும். என்ன காரியத்துல நீங்கள் கசப்பான அனுபவத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் நிச்சயமாக ஒரு மதுரமான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எரிகோ கோட்டை சுற்றி நிற்கிறது, தேசத்தை சுதந்திரிக்க முடியல. யார் நமக்கு உதவி செய்வா? யார் இந்த எரிகோ கோட்டையை உடைப்பா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 7 நாள் 7 முறை சுத்தி வரும்போது அதை கர்த்தர் தானாய் கீழே விழ செய்தார். அதே போல எது உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லை, எது உங்க ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க விடாமல் ஒரு மதில் சுவரை போல, ஒரு கோட்டை சுவரை போல சூழ்ந்து இருக்கிறதோ, எது உங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. என்ன அதிசயம் தெரியுமா? அது தானாய் விழுந்து போகும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல நடந்தது போலவே உங்களுக்கு நடக்கும். எகிப்தினுக்குள்ள நடக்கும் போது எரிகோ கோட்டை தானா இடிஞ்சு விழுந்தது போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எல்லா தடைகளையும், உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னெல்லாம் மனுஷங்க தடையா இருக்காங்களோ, அதிகாரிகள் தடையா இருக்காங்களோ, ஒருவேளை உங்க பேரண்ட் கூட தடையா இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் கூட தடையா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க தடையா இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் எப்படி எரிகோ கோட்டை தானாய் இடிந்து விழுந்ததோ அதே போல கர்த்தர் தானாய் இடிந்து போக பண்ணுவார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல அவங்களுக்கு பசி 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 கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? ரொம்ப வெரி பெஸ்ட் புரோட்டீன் உள்ள ஆகாரமாகிய காடைகளை வரவழைச்சி மன்னாவினால போஷித்தார். அதே போல கர்த்தர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பசியினால வாடிக்கொண்டிருக்கீங்களா?
எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் தெரியுமா? கர்த்தர் நீங்க எதை விரும்பி, உங்க ஆசைப்பட்டு ரொம்ப விரும்பி, அதோ நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க, இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லைங்கன்னு சொல்லி உங்க மனம் எதை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். நிச்சயமாக அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். அதிசயங்களை தேடிக்கொண்டு, அதிசயங்களை நாடிக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்பீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நீங்கள் அதிசயங்களை காணக்கூடிய நாளாக மாறுவதாக. God bless you.